guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச emojis மேக்கிங் பண்ண போறோம். அது என்ன பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் CRAFFITY வேர்ல்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போய்லாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நான் நோட் பேப்பர் எடுத்திருக்கேன். எப்பவும் சொன்ன மாதிரி எஃபோஷனை யூஸ் பண்ண மாட்டேன், நோட் பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு சென்டிமீட்டருக்காக டேப் ரோல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு சும்மா எதனா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுத்துக்கோங்க, ஏன்னா எமோஜி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல அதுக்காக. சும்மா ஒரு எப்படின்னா எமோஜி மேக்கிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணுது. லாஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி போட்டு நம்ம சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எமோஜி சர்க்கிளாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் பெருசாக தான் செய்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதோட சின்ன ஷேப் ப்ளஸ் சின்ன சைஸில் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், அது உங்களோட விஷ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு எத்தனை எமோஜி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை எமோஜி நிறைய எமோஜிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த எமோஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நான் ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சேம் ரவுண்ட் போகிறேன். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிங்க, ஏன்னா நம்ம அழகாக வரைஞ்சிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுக்கிறது எனக்கு கேவலமாக போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றது வேணும்னா, ஹோம்மேடாக எப்படி மேக் பண்ணுறது வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். க்யூட்டாக அழகாக ரவுண்டாக இருக்குது. இல்லை, நம்ம பெயிண்ட் பண்ணால் அழகாயிடும். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, எமோஜிஸ் வந்துட்டு எந்த கலரில் இருக்கோ எல்லோ கலரில் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன் நான். பெயிண்டிங்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா க்ரையான்ஸ், இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். கொடுத்தோடனே பெயிண்ட் பண்ணோடனே நல்லா அழகாயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே பியூர் எல்லோவாக இருந்துச்சு. அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட்டாக இருந்துச்சு பெயிண்ட் பண்ணுவோன்னே. ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஒரு மாதிரி ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கணும். சில டைம் பேப்பர் டியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு க்ரையான்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும் பேப்பர், அது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. பெயிண்ட் பண்ணினா காஞ்சிருச்சுன்னா நம்ம அழகாக பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க திங்ஸ் தான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இருக்கிற நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லாத்துக்கும் நான் ஃப்ரண்ட் சைட் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், பேக் சைட் பண்ணல. நீங்கள் பேக் சைட் பண்ணுறது தான் பண்ணிக்கோ. எனக்கு பேக் சைடு அவ்வளோ நம்ம ஒட்ட தான் போகிறோம். ஸோ அதுக்காக பேக் சைடு நான் அந்தளவுக்கு பெயிண்ட் பண்ணல. நீங்கள் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எமோஜிஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வரைஞ்சி வச்சுருக்குது கண்டுக்காதீங்க, ஏன்னா கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு மிஷனுக்காக வரைஞ்சி வச்சுருந்தேன். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமோஜி, அதாவது நான் ஹார்ட் எமோஜி பண்ணுறேன். அதாவது கண்ணில் ஹார்ட் இருக்க மாதிரி ஒரு எமோஜி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கிட்ட வரைஞ்சிட்டேன். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தூரமாக வரைஞ்சேன். நீங்களும் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. தூரமாக வந்தோடனே இன்னும் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்ட வரைஞ்சிடாதீங்க, அழகாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு பேட்ச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்து நீங்கள் கீ செயின் பேட்ச் எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹார்ட் வரைஞ்சோம்ல அதில் வந்துட்டு சும்மா ஒரு பெயிண்ட் டிப் பண்ணி எடுத்துக்கலாம், ரெட் கலர் பெயிண்ட். அவ்வளோ தான், இன்னும் அழகாகிடுச்சு. செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இன்னொன்று வந்துட்டு ஸோ வந்துட்டு இதில் நான் கண்ணடிக்கிற மாதிரி ஒரு எமோஜி இருக்குல்ல, அது வரைஞ்சி வச்சுருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு பிளாக்ல ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்கெட்ச் இல்லை ரீசனுக்காக சும்மா ஐலைனர் எடுத்து அப்படியே கொடுத்து விட்டேன். காமெடியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்துட்டு அந்த நம்ம 2 பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம், வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி பட்டால் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டேப் எடுத்துக்கிறேன். டேப்பில் வந்து தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகுதில்ல. ஸோ அதனால் டேப் எடுத்து அது மேலே அப்படி ஒட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு அந்த மாதிரி இப்படி ஒட்டி எடுத்துக்கலாம். டேப்புக்கு பதிலாக நீங்கள் அந்த கிளாஸ் ஷீட்ஸ்லாம் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் டேப் மேலே ஒட்டுங்க, தனித்தனியாக ஒட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டுறதுக்கே ப்ரோஜனம் இல்லாத மாதிரி போய்டும். ஸோ மேலே இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை அப்படியே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று பண்ணி வச்சுருந்தேன் பேக் சைடு. அது வந்து நம்ம இன்னொன்று வந்துட்டு நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதை நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன நினச்சேன்னா, இது அதுக்கப்புறம் பேட்சாக யூஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதை பின்னாடி நம்ம வரையாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் வந்துட்டு இதை கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேக் சைடு வரைஞ்சிக்கோங்க. நான் வந்துட்டு கீ செயின் மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணி, பட் நான் வந்துட்டு பேட்ச் மாதிரி பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்காக இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு பண்ணதான் புரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்றது. கீ செயின் மாதிரி ட்ரை பண்ணேன், பட் வந்துட்டு அது பேட்ச் மாதிரி பண்ணிட்டேன். அது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அது கீ செயின் ஹோல்டர் மாட்டிடலான்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு ஹூக் போட்டுட்டு அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பேட்சாகவே யூஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் சும்மா லைட்டாக போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காட்டன் இருக்குல்ல, பட் அதுக்கப்புறம் அதை புஃப்னு காமிக்கிறதுக்காக காட்டன் இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து உள்ளார வச்சுக்கிறேன். இதுக்கு நம்மளாம் நீங்கள் கிளாத் கூட வைக்கலாம், குட்டி கிளாத்து கூட வைக்கலாம். வச்சுட்டு அதை ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அந்த கொஞ்சம் டேப் விட்டு வச்சுருந்தாலும் அது அப்படி எந்த சைடு வந்து உங்களுக்கு எந்த எமோஜி வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த சைடு திருப்பி ஒட்டி விட்டுருங்க. ஓகேவா? அவ்வளோதான். நான் என்ன நினச்சேன்னா அதுக்கப்புறம் தான் பாருங்கள் பேட்சாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஹூக் எடுத்து அதில் என்ன பண்ணுறேன்னா ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து கீ செயினாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நீட்டபுளாக பண்ணுங்கள். பேக் சைடு உங்களுக்கு தேவைப்படல கீ செயினாக யூஸ் பண்ணுறேன்னா அப்போ பேக் சைடு கொஞ்சம் அழகாக பண்ணிக்கோங்க. எனக்கு பேக் சைடு அந்தளவுக்கு தேவையில்லை, ஏன்னா இது நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஹூக் மாட்டிக்கலாம். பாருங்கள், பேக்கில் பண்ணியிருக்கேன், செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம இன்னொரு எமோஜி வரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அந்த எமோஜி எடுத்துக்கலாம். இந்த கண்ணடிக்கிற மாதிரி எமோஜியில் நீங்கள் உங்கள் விஷ் தான், அதே மாதிரி அதே ஸ்டெப் தான் நம்மளுடைய எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸ் ஷீட் இப்போ எதனா ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு திங்ஸ்குள்ளே பேக் பண்ணி கிளாஸ் ஷீட் மாதிரி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். OHB ஷீட்ஸ் அது கூட எடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு ரீசனுக்காக செலோ டைப் வச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிக்கர் டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாமே, அதாவது இந்த சைட்ஸில் இருக்க டேப் அதையும் நம்ம மடக்க போகிறது கிடையாது, அப்படியே அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பேட்சாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் பண்ண மாதிரி ஸ்டிக்கர் டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் கீச்சனாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்கள் விஷ், பட் செய்கிற மெத்தட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இதை வந்து நான் வந்து கொஞ்சம் புஃப்னு ஆக்கிறதுக்காக இப்படி பண்ணேன், பட் அது மாதிரி புஃப்னு ஆகவே இல்லை. இந்த ஸ்டெப் ஏன் பண்ணேன் எனக்கே தெரில. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் எமோஜி பண்ணிச்சுன்னா இது வந்து நம்ம திருப்பி ஒட்டனோட ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ அதனால் ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு டபுள் சைட் செலோ டேப்பே வந்து இப்படி திருப்பி ஒட்டுவாங்க, அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அது உங்கள் விஷ். இல்லை கம் கூட போட்டு ஒட்டிக்கலாம். நான் ஸ்டிக்கர் மாதிரி இட்டுன்னு சொல்லிட்டு ஒட்டினா நோட்டில் ஒட்டியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, செமையாக இருந்துச்சுல்ல. நோட்டில் நிறைய பேர் ஒட்டுவீங்களா, அதான் நோட்டில் ஒட்டியிருக்கேன். இன்னொன்று வந்து நான் என்ன எமோஜி பண்ணுறேன் அப்படின்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த கிஸ் எமோஜி இருக்குல்ல, அந்த மாதிரி நான் வந்து போடுறேன். ஓகேவா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா அவுட்லைன் கொடுத்துட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த எமோஜியில் ஹார்ட்டில் வந்துட்டு சும்மா டச் பண்ணிக்கிறேன் ரெட் பெயிண்ட் எடுத்து. அதே மாதிரி அதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிறதுக்காக அது மேலே செலோ டேப் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு புரியணும் தான் நான் இத்தனை எமோஜிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும் எமோஜி வந்துட்டு வீட்டில் இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ சப்போஸ் வாட்டர் ப்ரூஃப்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே அழகாக அந்த டேப்பை யூஸ் பண்ணால் கூட நீங்கள் அப்படியே பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். பட் வந்து அது எமோஜினா ஃபுல்லாக நம்ம முழுசாக பண்ணிடணும்ல, அதனால் அப்படி பண்ணுறேன். இதே வந்து என்ன செலோ டேப் குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஏன்னா பெருசாக ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, அதனால் குட்டியாக கட் பண்ணி அழகாக ஒரு கிராஃபிட்டி ஒன்று சொல்லிட்டு நேம் பிளேட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலுக்கு. அதை நீங்கள் இன்னும் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள், அதில் வச்சுருக்கேன். அடுத்து இன்னொன்று வந்துட்டு பெருசாகவே செஞ்சுட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு குட்டியாக செஞ்சேன். குட்டியாக வந்துட்டு எப்போவுமே நான் நோட்டில் எப்போனா எதனா ஒரு எமோஜி போடுவேன், அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி போட்டேன். இது வந்து என்ன எமோஜி, ஸ்மைல் எமோஜி, அது என்னன்னே தெரில. நானே என்னோட எமோஜி ஓன் எமோஜி போட்டுட்டு பக்கத்தில் குட்டியோ 2 ஹார்ட் இருக்க மாதிரி கட் பண்ணி அவ்வளோதான், அப்படியே வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான். இதெல்லாமே உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு அதை அப்படியே வந்து செலோ டேப் மறுபடியும் அது செலோ டேப் போட்டுட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன். ஓகேவா, அதை அப்படியே செலோ டேப் போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அதில் நம்ம சைட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் சைட்டு போட்டு ஒட்டிக்கலாம். இது நம்ம இது என்னதான் இருந்தாலும் கடையில் வாங்குற அளவுக்கு இல்லைனாலும் பட் நம்மளே வீட்டில் செய்கிறோம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் எப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்குன்னு வந்துட்டு நம்ம வீட்டில்
இப்போது கடையில் 10 ரூபாய்க்கு இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் அதை செஞ்சுட்டு போயிடலாமே. ஆனால் க்யூட்டாக செய்யுங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் நான் காமிக்கிற பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் செமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்புறம் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ.